சரணம், குருவே சகலம். வணக்கம், வயநமசி. அனைத்து ஆன்மீக அன்பர்களுக்கும் இதயபூர்வமான இந்த இரவு பொழுது வணக்கங்களை சமர்ப்பித்துக் கொள்கிறோம். மனிதன் தன்னுடைய ஓய்வை அனுபவிக்கக்கூடிய இந்த நேரம், இரவு பொழுது நேரம் என்பது அவனுடைய இதயத்தில் சில நல்ல கருத்துக்களை பதிவதற்கு ஏற்ற நேரமாக இருக்கும் என்ற எண்ணத்தில் அந்த திட்டமிடலில் இந்த சத்சங்கத்தை நடத்திட்டு வரோம். நிறைய பேர் இதன் மூலமாக பயனடைந்து மிக பெரிய அளவிற்கு ஆன்மீக அனுபவங்களையும் பெற்று எங்களிடம் தெரிவித்து வருகிறீர்கள். அந்த வகையில் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. அன்பர்களே, யோகம் 4 வகைப்படும் அப்படின்னு நம்முடைய முன்னோர்கள் வகுத்து வைத்திருக்கிறார்கள். இந்த 4 வகையான யோகத்தில் தலையான யோகம் என்றும் யோகங்களிலேயே அரசன் என்றும் அழைக்கப்படுவது ராஜ யோகம். பக்தி யோகம், கர்ம யோகம், ஞான யோகம், ராஜயோகம். இதுல அதுக்கு ராஜயோகம் அப்படிங்கிற பேர் ஏன் அப்படி வந்துச்சுன்னா, மற்ற யோக பாதைகள்ல, அதாவது பக்தி யோகம் சார்ந்த பாதையில பயணிச்சாலும் சரி, கர்ம யோகம் சார்ந்த பாதையில பயணிச்சாலும் சரி, ஆன்மீகத்துல நீங்க எந்த இடத்துல இருக்கீங்க அப்படிங்கிறது கண்டுபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப கடினம், ரொம்ப கடினம். ஆனால் ராஜயோகத்தில் மாத்திரமே நீங்க எந்த இடத்துல ஆன்மீகத்துல இருக்கீங்க அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியும். அதனால தான் ராஜயோகத்திற்கு ராஜ அப்படிங்கிற ஒரு அடைமொழியே வந்தது. பக்தி யோகம் சார்ந்த வகையில எது பக்தி யோகம், எப்படிப்பட்டது பக்தி யோகம் அப்படின்னு நிறைய பேர் நூல்கள் எழுதியிருக்காங்க. பக்தி யோகத்தினுடைய ஆச்சாரியர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, நாரதர் பிரதானமானவர், சாண்டில்ய முனிவர் பிரதானமானவர். அவங்களாம் ஆச்சாரியர்கள் வகையில கிருஷ்ண பரமாத்மாவே பக்தி யோகத்தினுடைய ஆச்சாரியர் அப்படிங்கிறாங்க. ஏன்னா பக்தின்னு சொன்னாலே கிருஷ்ணனுடைய பேர் வந்துடும். ஞான யோகம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, இந்த உலகத்திற்கு ஞான யோகம் அப்படிங்கிற ஒரு விஷயம் ரமணர், பரமஹம்ச யோகானந்தர், சிவானந்த பரமஹம்சர் இவங்க போன்றவங்களாம் ஞான யோகத்தை அதிகமாக ஆதரித்தவர்கள். கர்ம யோகம் அப்படிங்கிறது பவாஹாரி பாபா, வினோபா பாவை இவங்கெல்லாம் கர்ம யோகிகள்ல பிரதானமானவங்க. அவங்களுடைய வாழ்க்கையே கர்ம யோகத்துக்கான எடுத்துக்காட்டாக இருந்துச்சு. ஆனா அவங்க பக்தி யோகியா இருக்கலாம், ஞான யோகியா இருக்கலாம், கர்ம யோகியாக இருக்கலாம். ஆனால் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில குறிப்பிடத்தக்க அளவிற்கு அவர்கள் ராஜயோகியாகவும் இருப்பார்கள். அதாவது குறிப்பிட்ட நேரத்தை தியானத்துக்குன்னு ஒதுக்குவாங்க. குறிப்பா காலை பொழுதில் முதல் பணியை தியானத்திற்கு என்று ஒதுக்குவார்கள். எமர்சன் அப்படிங்கிற ஒரு மேலைநாட்டு விஞ்ஞானி சொல்றாரு, நீங்கள் தெய்வத்திற்கு உங்கள் வாழ்க்கையில் முதலிடம் கொடுக்காவிட்டால் நீங்கள் வாழ்க்கையில் அவருக்கு இடமே கொடுக்கவில்லை என்று அர்த்தம். இப்போ உதாரணத்துக்கு ஒரு குழந்தைகிட்ட போய் கேட்பாங்க, உனக்கு அம்மா பிடிக்குமா அப்பா பிடிக்குமா அப்படின்னு. அந்த குழந்தை புத்திசாலியா இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், 2 பேரையும் தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிடும். அந்த ஒரு குழந்தை கொஞ்சம் யோசிச்சுட்டு அன்னைக்கு சாக்லேட் கொடுத்தது அப்பாவா அம்மாவான்னு யோசிச்சுட்டு அது சொல்லிச்சுன்னு வச்சுங்களேன், அம்மா பிடிக்குங்களா அப்பா பிடிக்குங்களா. ஆனா அதோட பார்வையில சமபாவனை தான். ஆனாலும் கொஞ்சம் யார் கொஞ்சம் செல்லம் அதிகமாக கொடுக்குறாங்களோ அவங்க பக்கம் சாஞ்சிரும். அல்லது ஒரு பயம் இருக்கும், யாருக்கு இப்ப சில வீடுகளில் குழந்தைக்கு அப்பா செல்லம் கொடுப்பாரு, அம்மா கண்டிப்பாக இருப்பாங்க. சில வீடுகளில் அம்மா செல்லம் கொடுப்பாங்க, அப்பா கண்டிப்பாக இருப்பாங்க. சில வீடுகளில் 2 பேரும் செல்லமாக இருப்பாங்க, சில பேர் 2 பேருமே கடுமையாக இருப்பாங்க. சொல்லப்போனால் ஒருத்தர் செல்லமாக ஒருத்தர் கண்டிப்பாக இருக்கிறது ஒரு வகையில் சிறப்பு. ஏன்னா கண்டிப்பு அப்படிங்கிறதும் தேவை, செல்லம் அப்படிங்கிறதும் தேவை. சாணக்கியர் என்ன சொல்றாருன்னா, 5 வயது வரைக்கும் செல்லம் கொடுத்து வளருங்கள்ங்கிறாங்க. 5லிருந்து 16 வயது வரைக்கும் கண்டிப்பாக வளருங்கள்னு சொல்றாங்க. 16 வயதுக்கு மேல தோழமையோடு வளர வேண்டுமா. இது இந்த தலைப்புக்கு ஒரு துணை விஷயமாக இதை நீங்க எடுத்துங்க. ஆனா நான் சொல்ல வந்த விஷயம் என்ன அப்படின்னா, இப்படி நம்மளே கேட்போம், நம்முடைய இயல்பு என்ன அப்படின்னா, யாருக்கு முதலிடம் உன்னோட மனசுல அப்படின்னு கேட்கறது நமக்கு சகஜமாயிடுச்சு இல்லையா? சகஜமாயிடுச்சு, யாருக்கு நீ முதலிடம் கொடுப்ப அப்படின்னு. ஆனா இந்த பட்டியலில் இறைவனை மட்டும் சேர்க்கவே முடியாது. அதாவது எனக்கு 4வது இடத்துல இறைவனை வச்சிருக்கேன், 9வது இடத்துல இறைவனை வச்சிருக்கேன் அப்படிலாம் சொல்ல முடியாதான். நீ முதல் இடத்துல வச்சிருந்தா இறைவனுக்கு இடம் கொடுத்துருக்க, இல்லைன்னா அப்படி ஒன்றும் பெருசாக இடம் கொடுக்கல, அவ்வளோதான். அப்படி ஒன்றும் பெருசாக இடம் கொடுக்கல. இது எமர்சன் சொல்றது. இதை பல பேர் ஆதரிக்கிறாங்க. அதனால சரணாகதி அப்படிங்கிற விஷயம் சில பரீட்சைகள் நிறைந்ததாக இருக்கிறது.
அன்புகளே, இது மூலம் அடியன் சொல்ல வர்ற விஷயம் என்ன அப்படின்னா, நீங்க ஒரு யோக பாதையில பயணிக்கிறீங்கன்னா முதலிடம் அந்த காலை பொழுது யோகத்தை கொடுத்துட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையை அது பார்த்துக்கொள்ளும், கவனித்துக்கொள்ளும். அதான் ரொம்ப முக்கியமானது. இப்போ காலை பொழுதில் எந்திரிக்கிறோம், நம்முடைய யோக பாதையை பொறுத்த வரைக்கும் குளிச்சிடணும், குளிச்சுட்டு தான் யோகம் பண்ணணும். ஏன்னா நீங்க சாதாரண விஷயத்த பண்ணல யோகத்துல. நீங்க கவனிங்க, தியானம் என்பது வேற, யோகம் என்பது வேற. தியானமும் யோகமும் பொருள் அடிப்படையில் பார்த்தா ஒன்று போல இருக்கும், ஆனால் கொஞ்சம் நுட்பமானது. தியானம் என்றால் என்ன, அதுக்கான அர்த்தம் என்னன்னா, தொடர்ச்சியா ஒரு விஷயத்தை நினைச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா அதன் பேர் தியானம். யோகம் என்றால் என்ன, யோகம் என்றால் தொடர்பு என்று அர்த்தம். தொடர்பு என்ன தொடர்பு? நீங்க தியானிக்கும் போது யாரை தொடர்பு கொள்றீங்க? அப்படியே உட்கார்ந்துருக்கீங்க, மனசு அலைபாயுது. அலைபாயக்கூடாது அப்படிங்கிறது தான் தியானத்தோட பிரதானமான கான்செப்ட். அலைபாயாம மனசை கட்டி போட நினைக்கிறீங்க. அப்ப அந்த நேரத்தில் யாரை மனது தொடர்பு கொள்கிறது? அங்க மனசு தொடர்பு கொள்றது விஷயம் கிடையாது. மனசு ஒருமுகப்படுகிறது, அது தாரணை. அந்த ஒருமுகப்பட்டதிலே நீடிக்கின்ற பொழுது அது தியானம். சரிங்களா? அது தியானம். அந்த தியானத்துக்குள் ஒரு நிகழ்வு நடக்கும். அந்த ஆத்மா பரமாத்மாவை தொடர்பு கொள்ளும். அந்த விஷயம்தான் யோகம். இப்ப நீங்க ஒரு விஷயத்தை தொடர்ச்சியா நினைக்கிறீங்கன்னு வச்சுங்களேன், எந்த விஷயத்தை தொடர்ச்சியா நினைக்கிறீங்களோ அதுல நீங்க நிபுணத்துவம் வாய்ந்தவரா மாறிடுவீங்க. இந்த உலகத்தோட மிகப்பெரிய முதலீடு என்னன்னு நீங்க நினைக்கிறீங்க? பணம் நினைக்கிறீங்களா? உலகத்தோட மிகப்பெரிய முதலீடு பணம் நீங்க நினைக்கிறீங்களா? பணம் இல்லைன்னா எங்க சார் முதலீடு? உண்மையான முதலீடு நேரம் தான். நீங்க எதற்கு நேரம் கொடுக்கிறீர்களோ அதுதான் வளரும். உங்கள் மனதிற்குள் எதை அதிகமாக சிந்திக்கிறீர்களோ அதுதான் உங்களை வளர்க்கும். புரியுதா? அப்ப நீங்க தொடர்ச்சியா எந்த ஒன்று நினைக்கிறீங்களோ அதுதான் உங்களுடைய தியான பொருள். அது எதுவாக வேணாலும் இருக்கலாம். உங்க வேலையா இருக்கலாம், உங்க மனைவியா இருக்கலாம், உங்க கணவரா இருக்கலாம், உங்க அப்பா அம்மா இருக்கலாம், உங்க குழந்தையா இருக்கலாம். நீங்க எதை அதிகமாக சிந்திக்கிறீர்களோ அதனுடைய தாக்கம் நிச்சயமாக உங்களுக்கு இருக்கும். கண்டிப்பா இருக்கும். அதனுடைய தாக்கம் உங்களுக்கு கண்டிப்பா இருக்கும். சில இளைஞர்கள் வந்து பார்த்தீங்கன்னா சினிமா நடிகர்கள் நினைச்சிக்கிட்டு இருப்பாங்க. அவங்களோட தாக்கம் கண்டிப்பா உங்களுக்கு இருக்கும். நீங்க கவனிங்க, அப்பா அம்மா மேல வச்சிருக்கிற பாசத்தை காட்டிலும் சில பேர்களுக்கு வந்து நடிகர்கள் மேல பாசம் அதிகமா இருக்கு. இந்த தற்காலத்தில் பார்க்க முடியுது. அவங்க நடை, உடை, பாவனை எல்லாம் அப்படியே மாறி போய் அது உண்மையான ரசிப்பு தன்மை கிடையாது. அதாவது உண்மையான ரசிப்பு தன்மைனா அதுக்கு உரிய தன்மையே வேற. அதை விட்டுருங்க. தியானம்னா என்னன்னு சொல்ல விளக்கம் தான் வர்றேன். நீங்க தொடர்ச்சியா ஒன்றை நினைக்கின்ற பொழுது அதனுடைய தன்மை உங்களுக்கு ஏற்படும். நீங்க ஒரு கல்லை நினைச்சீங்கன்னா கல்லோட தன்மை, மரத்தை நினைச்சீங்கன்னா மரத்தோட தன்மை. அப்ப என்ன, ஒன்று கலந்துடுறீங்க. நீங்க ஒரு வேலையை தொடர்ச்சியா நீங்க வந்து நினைச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா வேலையில நீங்க நிபுணத்துவம் வாய்ந்தவரா மாறிடுவீங்க. சரியா? இது தியானம். அப்ப தியானத்தை இறைவன் மீது செலுத்துகின்ற பொழுது என்ன நடக்குது? இறைத்தன்மை உங்களுக்கு இயல்பா வந்துருது. சரி, அப்ப யோகம்ங்கிறதுக்கு என்ன? தியானத்தோட யோகத்துக்குள்ள தியானமும் அடக்கம். புரிஞ்சுக்குங்க. சரிங்களா? ஆனா யோகத்துக்கு இன்னொரு மடங்கு பொருள் அதிகம். என்னன்னா, ஒரு குரு உங்களுக்கு தீட்சை தருகின்ற பொழுது என்ன பண்றாருன்னா, பரமாத்மாவுக்கும் உங்களுக்கும் ஒரு தொடர்பை, இன்னர் தொடர்பை ஏற்படுத்துகிறார், சூட்சும தொடர்பை ஏற்படுத்துகிறார். ஒவ்வொரு முறை நீங்கள் யோகா அபியாசம் செய்யும் போது என்ன ஆகுறீங்கன்னா, உங்களை அறியாமலே உங்கள் ஆத்மா பரமாத்மாவை தொடர்பு கொள்கிறது. உங்களுக்கு கூட தெரியாம இருக்கலாம். ஏன்னா மனசுலயே நீங்க ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கனால உங்களுக்கே கூட தெரியாம இருக்கலாம். உங்கள் விழிப்புணர்வுக்கு அது தெரியாம இருக்கலாம். உங்க விழிப்புணர்வு எந்த அளவு ஆழப்படுத்துகிறீர்களோ அப்போதான் உங்களுக்கு அந்த பரமாத்மாவோட தொடர்பு உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். ஆனா நீங்க தெரிஞ்சுக்கிறீங்களோ இல்லையோ, நீங்க யோகத்தில் அமர்கின்ற பொழுது ஒரு க்ஷண பொழுது பிரம்மத்தை தொட்டுட்டு வரும். நம்முடைய ஆத்ம விழிப்புணர்வு தொட்டுட்டு வரும். அந்த ஒரு க்ஷணத்திற்காக தான் 20 நிமிஷம் தியானம் பண்றோம். இன்னொன்னு சொல்றேன், 20 நிமிஷம் தான் தியானம், அதுக்கு மேல தியானம் இல்லை. இது ஒரு சூட்சுமம் இருக்கு. நீங்க 20 நிமிஷம் தான் தியானம் பண்ணணும், அதுக்கு மேல தியானம் பண்ணக்கூடாது. எந்திரிச்சிட்டு மறுபடியும் தியானம் பண்ணலாம். இல்லைன்னா என்ன ஆகும்னா, உங்களை அறியாமே மனமயக்கத்துக்குள்ள போயிட்டு நீங்க தியானம் பண்ணதான் நினைப்பீங்க, வேற எங்கோ போயிட்டு பயணிச்சுட்டு வந்துருப்பீங்க. அது பரமாத்மா போய் தொடாது. இதெல்லாம் ராஜயோகத்தினுடைய சில சூட்சுமங்கள். ஆக யோகத்தை குருமுகமாக ஏன் கற்கணும் அப்படின்னா, இப்போ ஒரு ஊருக்கு போறீங்க, ஊர்ல இறங்குறீங்க, ஒரு அட்ரஸ் இருக்கு, சும்மா ஒரு பேர் மட்டும் இருக்கு. கடைக்காரர்கிட்ட போய் கேட்குறீங்க, சார் இது அட்ரஸ் எங்க, இந்த அட்ரஸ்க்கு எங்கன்னு. அவர் சொல்றார், இங்க போங்க 4வது வீடு சொல்லிடுறார். அவருக்கு அந்த விலாசம் தெரிஞ்சிருக்கு, அதனால வழிகாட்டுறார். புரியுங்களா? அதே மாதிரிதான் முக்தியோட விலாசம், முக்தியின் முகவரி அறிந்தவர் குரு மாத்திரமே. புரியுங்களா? ஏன்னா அவர் தான் போயிட்டு வந்திருக்கிறார்.
ஒரு வகையில பார்த்தா அவர் போயிட்டு வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அந்த வீட்டில் அவருக்கு ஒரு இடமே கொடுத்துட்டாங்க. புரியுதுங்களா? வீடு பேரு நம்ம வீடு பேருன்னு தான் சொல்றாங்க. மீனிங் என்ன? நம்முடைய உண்மையான வீடு இதுதான். இந்த பூமி சத்திரம். எது வீடு? முக்திதாமே வீடு. அதனாலதான் அதுக்கு பேர் வீடு பேரு. அறம் பொருள் இன்பம் வீடு பேரு. அது ஏன் பேருங்கிறாங்க? ஏன்னா அது ஒரு வகையான பாக்கியம். வீடு பேரு, அதை பெரு. அதான் அதோட தாத்பரியமே. ஆக அந்த வீட்டினுடைய முகவரி யாருக்கு தெரியும்னா குருவுக்கு மாத்திரமே தெரியும். பல பேர் அங்க போயிட்டு திரும்பி வர மாட்டாங்க. ஏன்னா இறைவன் அனுமதி கொடுக்க மாட்டார். வந்துட்டேல இங்கே இருந்துக்கோ. சில பேரை மட்டும் சொல்லுவார், நீ போயிட்டு திரும்பக்கூடிய திறன் உனக்கு இருக்கு, வழி தவறிட மாட்ட, நீ மட்டும் போ மகனே, நீ போ, மற்றவங்களையும் அழைச்சிட்டு வா. அவங்க அப்படி இறைவனால் அனுப்பப்படக்கூடிய அப்படிப்பட்ட ஆத்மாக்கள், பரமாத்மாவினுடைய தூதர்கள், அவர்கள்தான் குருமார்கள். சில பேருக்கு மாத்திரமே குரு தத்துவம் சிவபெருமானால் வழங்கப்படும். இது இன்னொரு ரகசியம். இப்போ உதாரணத்துக்கு ஒரு யோகி இருக்கிறார். சில மகான்களுடைய பேர் கூட சொல்லுவேன், ஆனால் எந்த அளவு நீங்கள் புரிஞ்சுக்குவீங்கன்னு தெரியலங்கிறனால அந்த மகான்களோட பேரை சொல்லல. பல மகான்கள் குருவாக இந்த பூமிக்கு வரல. புரிஞ்சுங்க, பல மகான்கள் குருவாலாம் வரல. அவங்க இந்த பூமிக்கு வருவாங்க, அவங்க அந்த முக்தி பேற்றுக்கான உழைப்பை நல்குவாங்க. சூட்சுமத்தில் அவங்களுக்கு சில வேலையை சிவபெருமான் கொடுத்திருப்பாரு, அல்லது பரம்பொருள் வச்சுங்க கொடுத்திருப்பாரு. அந்த வேலையை கவனிப்பாங்க. அவர்களை நாடி வரக்கூடிய மக்களுக்கு ஆசிகள் வழங்குவாங்க. அவ்வளவுதான். அவங்களுக்கு மற்றவர்களுக்கு முக்தியை கொடுக்கக்கூடிய அந்த அதிகாரம் வழங்கப்பட்டிருக்காது. அவங்களும் ஒரு 10 பிறவி இந்த பூமியில மகானாக ஞானியாக இந்த பூமியில பிறப்படுத்து அவங்க வாழ்ந்து பயணித்து வருகின்ற பொழுது சிவபெருமான், சரி இந்த சத்திரத்துல நல்ல வேலையை செஞ்சிருக்கீங்க நீங்க, சரி உங்களுக்கு இந்த பொறுப்பு ஒப்படைக்கிறேன்னு ஒப்படைக்கலாம். அப்படி ஒப்படைத்தால் அவர் தான் குரு. அந்த குருங்கிற ஒரு தன்மை சிவபெருமான் தோன்றி சொல்லணும். சிவபெருமான் கிட்ட இருந்து கட்டளை வந்தால்தான் அவர் குரு. இல்லைன்னா அவர் நீங்க அவதூறன்னு சொல்லிக்கலாம், அவதாரம்னு சொல்லிடலாம். புரிஞ்சுக்க, நீங்க அவதாரமாவை கூட இருக்கலாம், குருவா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. சில அவதாரங்கள் சில பேர்களுக்கு குருவா இருப்பாங்க. புரிஞ்சுங்க, சில அவதாரங்கள் சில நபர்களுக்கு குருவா இருப்பாங்க. அந்த குறிப்பிட்ட நபர்களுக்கு தான் அவங்க குரு, எல்லாருக்கும் கிடையாது. சில அவதாரங்களுமே ஜகத்குரு நிலை பெற்றவங்க, சில அவதாரங்கள் மாத்திரமே ஜெகத்குரு நிலை பெற்றவங்க. அந்த ஜெகத்குரு நிலை பெற்றவர்களால் யாருக்கு வேணாலும் மோட்சத்தை கொடுக்க முடியும். அது எல்லாருக்கும் வாய்ப்பு கிடைக்காது. ஜெகத்குரு நிலைங்கிறது எல்லாருக்குமே கிடைக்காது. ஆதிசங்கரர் ஜெகத்குரு. ஆனா அந்த ஜெகத்குருவே எத்தனை சீடர் வச்சிருந்தாரு நீங்க கவனிச்சிருக்கீங்களா? 4 சீடர் தான் வச்சிருந்தார் ஜெகத்குருவே. நீங்க கவனிச்சிருக்கீங்களா? நீங்க அவரோட வரலாற்றை படிச்சு பாருங்க. நெருங்கிய சீடர்கள் 4 பேர் தான் இருந்தாங்க. இப்போ அவருடைய நோக்கம் என்னவா இருந்துச்சு? இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய சமய பூசல்கள் ஒருங்கிணைக்கணும் அப்படின்னு சிவபெருமான் முடிவெடுத்து தன்னுடைய அவதாரமாக ஆதிசங்கரரை பூமியில பிறக்க வச்சுட்டார். இப்போ அவர் பிறந்துட்டார். அவர் நோக்கம் ரொம்ப பெருசு. இந்தியா முழுவதுமே அவர் என்ன பண்ணணும், பயணிச்சு பல விஷயங்களை ஒருங்கிணைக்கணும் அப்படின்னு அவர் முடிவெடுத்துட்டார். இப்போ நீங்க ஒரு வீடு கட்டுறீங்க, வீட்டை ஒரு 6 மாசத்துல கட்டி முடிக்கணும்னு நினைக்கிறீங்க, சரியா? ஒருத்தர் கான்ட்ராக்டர் ஒப்படைச்சிட்டீங்க, 6 மாசத்துல கட்டி முடிச்சிருப்பா அப்படின்னு சொல்றாங்க, இவ்வளவு பணம், ஆனா நீ எவ்வளவு ஆள் வேணாலும் வச்சு பண்ணு அப்படின்னு சொல்லிட்டா அவரு குறிப்பிட்ட பணத்தை பார்க்கற 100 பேரை வச்சு சீக்கிரம் 6 மாசத்துல கட்டி முடிக்க நினைப்பாரா? 4 பேரை வச்சு 6 மாசத்துல கட்டி முடிக்க முடியுமா? பிராக்டிக்கலா பார்த்தா, லௌகிகமா பார்த்தா 4 பேரை வச்சு கட்டி முடிக்க முடியுமா? முடியாது இல்ல. 100 பேர் இருந்தா கடற்கடன் கட்டி முடிச்சிடலாம், அவங்களுக்கு பணத்தை பகிர்ந்து கொடுத்துடலாம். புரியுங்களா? வேலையை பகிர்ந்து சீக்கிரம் வேலையை முடிச்சிடலாம் இல்லையா? ஆனா இது லௌகிகத்துல இதுதான் ரூல்ஸ், இப்படிதான் செயல்படணும். ஒரு வேலை நிறைய பேருக்கு பகிர்ந்து கொடுத்தா சீக்கிரமா வேலை நடக்கும், இதான ரூல்ஸ் இல்லையா? ஆனா ஆதிசங்கரர் பங்கு 4 பேர் தான் வச்சாரு. இந்தியா முழுக்க 4 முறை பயணிச்சாரு, பல்வேறு இடங்களை மடங்களை உருவாக்குனாரு, பல ஸ்தலங்களை ஸ்ரீசக்கரத்தை பதிச்சாரு, எவ்வளவு வேலையை அவர் செஞ்சிருக்கிறார். ஆனா 4 பேர் தான் வச்சுக்கிட்டாரு. அங்கிருந்து போகும்போது வாதங்களில் ஜெயித்து பல பேரை சீடரா மாத்தினார். மத்தன் மிஸ்ரா, பாரதி இவங்களை போன்றா சீடரா மாத்தினார். ஆனா ஏன் 4 பேரை மட்டுமே அணுக்கு சீடரா வச்சுக்கிட்டார்? ஏன்னா சீடர்னு ஒருத்தர் தேர்ந்தெடுத்து விட்டால் அவங்களுடைய கர்மத்துக்கு பொறுப்பேற்றுக்கணும். அப்ப அந்த கர்மம் அவங்கள தடுக்கும், அவங்க வேலையை தடுக்கும். புரியுங்களா? இப்போ உதாரணத்துக்கு
காபாலிகர்கள் ஒரு முறை ஆதிசங்கரரை பிடிச்சிட்டு போயிட்டாங்க, நரபலி கொடுக்கவே பிடிச்சிட்டு போயிட்டாங்களாம் காபாலிகர்கள். அதுக்கப்புறம் நரசிம்மர்லாம் வந்து காப்பாத்தினார், அது வரலாறு. நீங்க கவனிங்க, ஆதிசங்கரர் போன்ற ஒரு மகா புருஷரை கூட எப்படி காபாலிகர்களால் பிடிக்க முடியுது? ஏன்னா அவங்களுடைய சீடர்களுடைய கர்மத்தை அவர் ஏத்துக்கிறார்ல. அந்த சீடர்கள்ல யாருக்காவது ஏதாவது ஒரு கர்மவனை சிக்கல் இருந்திருக்கும், அவர் ஏத்துக்கும் போது ஏதோ ஒரு வகையில கர்மவனையை அது கழிச்சாகணும். அதனால சில காலகட்டம் அவங்க கட்டுண்டு இருக்கணும் அப்படின்னு இருக்கும். நான் சொல்றதோட கோணம் உங்களுக்கு புரியுதா? அதாவது என்ன, சீடர்களுக்கு கர்மவனை ஏற்றுக்கொள்கின்ற பொழுது குருவானவர் சீடர் அனுபவிக்க வேண்டிய கர்மத்தை வேறு ரூபத்தில் அவரும் அனுபவிக்க வேண்டிய நிர்பந்தத்துக்கு ஆளாகிறார். இப்போ ஒரு 10 பேருடைய கர்மத்தை ஏற்றுக்கிட்டா என்ன ஆகும்? அவர் சில முயற்சிகள் எடுப்பாரு, அதுக்கு முட்டுக்கட்ட வரும். இதெல்லாம் ஆன்மீகத்தோட மிகப்பெரிய சூட்சுமம், புரியுங்களா? மிகப்பெரிய சூட்சுமம். அதனால தான் நிறைய பேர் சீடர்களாக வச்சுக்க மாட்டாங்க. சாதகர்கள் என்பது வேறு, சீடர்கள் என்பது வேறு. ஆனால் பொதுவாக நம்ம என்ன பண்ணிடுறோம், சீடர்கள்னு பொதுவாக அழைக்க ஆரம்பிச்சிடும். இப்போ அதுக்கு அவருடைய சீடர்கள் இத்தனை பேர் அப்படின்னு. ஆனால் நீங்கள் இந்த மகான்கிட்ட போய் கேட்டிங்கன்னா அவர் சொல்லுவார், இல்லை இல்லை என்னோட சீடர்கள் 4 பேர் தான், அவங்க குருன்னு சொல்லிக்கிறாங்க. அப்போ குருங்கும் போது சீடர் தானே, அவங்க சொல்லிக்கிட்டோம். புரியுதா உங்களுக்கு? அதுதான். ஆனால் சீடங்கிற தன்மைக்கு உயரணும்னா அதுக்கு நாம் இன்னும் நிறைய தகுதிகளை வளர்த்து கொள்ள வேண்டும். ஏன்னா ஒரு ஒட்டுமொத்தமாக உங்கள் வாழ்க்கைக்கு பொறுப்பேற்றுக்கணும்னா அப்போ நம்ம எந்த அளவுக்கு தகுதி வாய்ந்தவராக இருக்கணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க. சரியா? சரி, இப்போ ஏன் சொல்ல வர்றேன் அப்படின்னு சொன்னால், ஒரு குருத்தன்மை அப்படிங்கிறது சர்வசாதாரணமாக கிடைச்சி விடாது. அப்படி குருத்தன்மை பெற்றவங்க கிட்ட இருந்து நீங்கள் யோக அபியாசத்தை பெறுகின்ற பொழுது உங்களால் சுலபமானு கூட சொல்ல மாட்டேன், உங்களால் அந்த முயற்சியை பண்ணுகின்ற பொழுது அந்த பரம்பொருளுடைய அந்த அருகாமையை உணர்வதற்கு வாய்ப்பு சீக்கிரமாக கிடைக்கும். வெளிப்படையே சொல்லப்போனா குரு என்ன பண்ணிடுறாரு, அந்த பரம்பொருள்கிட்ட சொல்லிடுறாரு. அது பரம்பொருள் தத்துவத்தில் எந்த தெய்வமோ, கிருஷ்ணரோ ராமரோ முருகரோ அல்லது ருத்ரரோ, சிவபெருமான் தொடர்றது ரொம்ப கஷ்டம், அதை விட்டுருங்க, அதெல்லாம் இறுதி பரம்பொருள். அப்படி பயணிக்கும் போது அப்போ வந்து கனெக்ட் பண்ணிடுவார், யோகத்திலே கனெக்ட் பண்ணிடுவார். அவர் தன்னுடைய சொந்த அத்தாரிட்டியை வச்சு கனெக்ட் பண்ணிடுவார். இது எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, ஒரு அரசன் இருக்கிறார். அந்த அரசன் அமைச்சர் சொன்னா கூட தட்ட முடியும். இப்ப ஜனக மகாராஜா இருக்காருன்னு வச்சுங்களேன். ஜனக மகாராஜா வந்து பாத்தீங்கன்னா யாரோ ஒருத்தர் வந்து சந்திக்கணும்னு அப்பாயின்மெண்ட் கேட்கிறார் ஜனக மகாராஜா கிட்ட. அவர் என்ன சொல்றாருன்னா, எனக்கு நிறைய வேலை பழுங்க இருக்குங்க, நாளைக்கு சந்திக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். இதே அஷ்டவக்ரர் சொல்றாரு, ஜனகா வந்தவர் கவனி அப்படின்னு சொன்னா, உத்தர குருதேவா எந்த படியா இருந்தாலும் அவ்வளவுதான் போட்டுட்டு ஜனகர் போய் சந்திப்பார். புரியுங்களா? ஆக இந்த உலகத்தை ஆளுகின்ற அரசர் யாருன்னா தெய்வம் தான். ஆனா குருங்கிற ஒரு தன்மை பெற்றவங்க, பகவானே அப்படி அதிகாரமா சொல்ல மாட்டாங்க, பகவானே நீங்க வந்து கொஞ்சம் என்னுடைய சீடர்களை கவனிக்கலாமே அப்படின்னா, அதனால என்ன, நான் பாத்துக்கிறேன். புரியுங்களா? அந்த குரு சொன்னால் அங்கு மறுபேச்சு சூட்சுமத்தில் கிடையாது. அதனாலதான் குருவாக்கு வேதம் என்று அழைக்கப்படுது. குருவாக்கு வேதம் மனிதனுக்கு மட்டும் நீங்க நினைக்கிறீங்களா? தெய்வத்துக்குமே அப்படிதான். புரியுங்களா? குரு வாக்கு கொடுத்தாருன்னா தெய்வமும் மீறாது. அந்த வாக்கை தெய்வம் தன்னுடைய வாக்காக கருதும். குரு கூட மறந்துடலாம், தெய்வம் அதை நிறைவேற்றி விடும். ஆக குருவோட தன்மை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பெருசு. அப்படிப்பட்ட குருக்கிட்ட இருந்து நீங்க யோகத்தை பயில்வது அப்படிங்கிறது தான் சால சிறந்த விஷயம். அவ்வளவு சீக்கிரம் குரு வந்து அந்த மாதிரி விஷயத்தை அந்த காலகட்டத்தில் கொடுத்தது கிடையாது. அவங்க எல்லாம் நிறைய பரீட்சைகள் வைப்பாங்க, வாழ்வியல் சார்ந்த பல விஷயங்கள் வைப்பாங்க, அப்புறம் தான் உயர்மட்ட விஷயங்களை கொடுப்பாங்க. சரிங்களா? ஆனால் இந்த காலகட்டத்தில் அப்படி பரீட்சைகள் வச்சு தகுதிகளை தீர்மானித்து யமம் நியமெல்லாம் கடைபிடிச்சு அவங்களுக்கு தேர்ச்சியை கொண்டு வர்றது அப்படிங்கிறது வந்து ரொம்ப 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 நீளமான ப்ராசஸ். அதுக்கு இந்த காலகட்டத்தை மனித சமூகம் தயாராக இல்லை. அதனால தான் நாம் என்ன பண்ணுறோம்னா கர்ம நிவர்த்தி பூஜைங்கிற ஒரு விஷயத்தை பண்ணி கொடுக்க வேண்டியதாக இருக்கிறது. இல்லைன்னா ஒரு 3 வருஷம் வாங்க, யமம் நியத்தை கடைபிடிங்க. சரிங்களா? இங்கே செய்ய வேண்டிய செயல்கள்லாம் குருவுக்கான செயல்கள் அல்லது வந்து சமூகத்துக்கான தொண்டுகள்லாம் செஞ்சு ஒரு நிலை வந்ததுக்கப்புறம் உபதேசம் எடுக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனால் நடைமுறை சாத்தியம் கிடையாது. அது ராமகிருஷ்ண பரமேஸ்வரா விவேகானந்த காலகட்டத்தில் அதை மாறிடுச்சு. ஈஸ்வருடைய கட்டளையே வித்தியாசமாக மாறிடுச்சு. சரிங்களா? ஸோ அதன்படி கர்மத்தை கிளியர் பண்ணுறதுக்கான பூஜைகள் இருக்கிறது. அந்த மாதிரியான பூஜா முறைகள் மூலமாக அந்த விஷயத்தை கிளியர் பண்ணிட்டு நம்ம உபதேசம் கொடுக்குற ப்ராசஸாக பண்ணுறோம். அதுவும் சொல்லப்போனால் குரு தன்னுடைய சொந்த அத்தாரிட்டியில் கொடுக்குறாரு, அந்த கர்மத்தை சில பூஜைகள் மூலமாக கழிச்சிடுறாரு. இதுதான் இதோட சாராம்சமான விஷயம்.
கர்ம நிவர்த்தினா என்னங்கிறதுக்கு சாராம்சமாக சொல்லக்கூடிய விஷயம். இதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா நம்ம இன்னொரு தருணத்தில் விலாவரியாக பேசலாம். இப்போ யோகத்தை பற்றி பேசுவோம். யோகம் என்பது எப்படிப்பட்டதுன்னா, அது ஒரு விஞ்ஞானபூர்வமான வழிமுறைங்க. விஞ்ஞானபூர்வமான வழிமுறைனா, இதை செஞ்சா இந்த விஷயம் நடக்கும் அப்படிங்கிற ஒரு இது இருக்குல்ல, ஒரு சமன்பாடு இருக்கு இல்லையா, அது மாறாது இல்லை. விஞ்ஞானத்தை பற்றி மாறாத ஒரு விஷயத்தை தான் அது ஏற்றுக்கும். அது மாதிரி அது அறிவியல் பூர்வமான ஒரு ஆன்மீக அப்ரோச் தான் யோக விஞ்ஞானம். இதுல பதஞ்சலி முனிவர் ராஜயோகத்துக்கு தொகுத்து சூத்திரங்களை வகுக்கிறார். பதஞ்சலி முனிவர் மாத்திரம் தான் பண்ணார் அப்படின்னு நினைக்கிறதும் தப்பு. புரிஞ்சுங்க, நிறைய மகான்கள் உருவாக்கி இருக்கிறாங்க. ஆனா பதஞ்சலி முனிவர் அவ்வளோ அழகா சிறப்பாக அந்த தொகுத்து வெளியிட்டார். அவர் ஆதிசேஷருடைய அவதாரம். அதனால இந்த உலகத்துல அது நிலைச்சு நின்றுச்சு. பதஞ்சலி யோக சூத்திரம் நிலைத்து நின்று விட்டது. அதுல அவர் யமம்னா என்ன, நியமம்னா என்ன, ஆசனம்னா என்ன, பிராணாயாமம்னா என்ன, பிரத்யாகாரம் தாரணைனா என்ன, தியானம்னா என்ன, சமாதினா என்ன அப்படிங்கிறத அப்படி வகுத்து வைத்து விட்டார். ஆனால் அதை விட ரொம்ப தீர்க்கமாக ரொம்ப ஆழமாக வகுத்தது யார் அப்படின்னு சொன்னா திருமூல சித்தர். அதை விட ஏன் ஒரு மடங்கு நான் சொல்றேன் அப்படின்னா, முழுக்க முழுக்க ராஜயோகத்தை யோக, அதாவது அதோட தன்மை மாறாம அப்படியே கொடுத்துட்டார் பதஞ்சலி முனிவர். ஆனா திருமூலர் அவர் ஒரு சித்தராகவும் இருக்கிறார், நாயன்மாராகவும் இருக்கிற காரணத்தினால அவரு இன்னும் அதை கொஞ்சம் விலாவரியா சொன்னார் அப்படிங்கிறத பார்க்க முடியும். உதாரணத்துக்கு பதஞ்சலி முனிவருடைய யோக சூத்திரத்தையும் திருமூலர் பெருமாளுடைய யோக சூத்திரங்களையும் எடுத்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவுக்கு வித்தியாசங்களை பார்க்க முடியும். குறிப்பா நியமங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல நிறைய வித்தியாசங்களை நீங்க பார்க்க முடியும். திருமூலர் சொல்லப்போனா நியமங்கள் விஷயத்துல இன்னும் கூடுதலான சில படிநிலைகளை கூட இணைத்திருப்பார். சரி, யமம் அப்படின்னா என்ன, நியமம்னா என்ன? தவிர்க்க வேண்டிய விஷயங்கள் யமம், கடைபிடிக்க வேண்டிய விஷயங்கள் நியமம். இதெல்லாம் பண்ணு, ஆன்மீகத்துக்கு தேவை. இதெல்லாம் பண்ணாத, ஆன்மீகத்துக்கு இது விரோதி. பொய் சொல்லாத, ஆன்மீகத்துக்கு விரோதி. பொறாமப்படாத, ஆன்மீகத்துக்கு விரோதி. களவு, ஆன்மீகத்துக்கு விரோதி. நியமனம் எடுத்துக்கிட்டீங்கன்னா மகிழ்ச்சியா இரு, ஆன்மீகத்துக்கு முக்கியம். ஆனந்தத்தை தக்க வச்சுக்கோ. கடவுள் நம்பிக்கை வச்சிரு, ஆன்மீகத்துக்கு ரொம்ப முக்கியம். தான தர்மம் செய், ஆன்மீகத்துக்கு ரொம்ப முக்கியம். இது நியமங்கள். ஆசனங்கள் அப்படிங்கிறது என்னன்னா, இப்பெல்லாம் நிறைய யோகா கிளாஸஸ் ஆசனங்களை பிரத்யேகமா சொல்லி கொடுக்குறாங்க. இந்த ஆசனத்தோட முக்கியமான நோக்கமே எதுவாக இருந்துச்சுன்னா, நீங்க ஒரு குறிப்பிட்ட நேரத்துல இந்த யோகம் தவம்ங்கிற நிலைக்கு போகும். குறிப்பிட்ட நேரம்னு சொல்ல முடியாது, அதெல்லாம் ஒரு பிராப்தங்க. அது பல வருடங்கள் கூட ஆகும். முதல்ல தாரணையில சித்தி பண்ணாதான் தியானத்துல சித்தி பண்ண முடியும். புரியுங்களா? தியானத்துல சித்தி பண்ணாதான் தவத்துக்கு போக முடியும். இதெல்லாம் படிநிலைகள். அப்ப நீங்க தவங்கிற ஒரு விஷயத்தை நீங்க டச் பண்ணும்போது என்ன ஆகும்னா, நீங்க பல மணி நேரம் அந்த தியான நிலையிலேயே தவ நிலையிலேயே இருக்க வேண்டியிருக்கும். அப்போ இந்த தேகம் அதுக்கு தயார் நிலையில இருக்கணும். இல்லைன்னா அந்த தேகத்தால தாக்கு பிடிக்க முடியாது. அதே போல இந்த தெய்வீகமான எனர்ஜி உங்களுக்கு கிடைக்கும் போது அந்த எனர்ஜியும் தாக்கு பிடிக்கிறதுக்கு இந்த தேகம் தயாராக இருக்கணும். ஒரு விஷயத்தை புரிஞ்சுங்க, நீங்க யோகா பாதையில பயணிக்கும் போது என்ன ஆகும்னா, பல தெய்வீக ஆற்றல்கள் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். அந்த ஆற்றல்களை உங்க தேகம் தாங்க முடியலன்னா அதுவே உங்களுக்கு என்னவா இருக்கும்னா, போதும் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மையை உருவாக்கிறோம். போதும் என்னால் தாக்கு பிடிக்க முடியல அப்படின்னு. ஆக அந்த ஆசனங்கள் எதுக்குன்னா, நீங்க தொடர்ச்சியா ஒரு குறிப்பிட்ட நேரம் உட்காருவதற்கு அசௌகரியம் இல்லாம உட்காரணும், தெய்வீக ஆற்றல்களை ரிசீவ் பண்றதுக்காக தான். அது மட்டும் இல்லாம இந்த தேகம் சுவர் இருந்தாதான் சித்திரம் இல்லையா, அதனாலதான் ஆசனங்கள் குறிப்பிடப்படுச்சு. குறிப்பிடத்தக்க சில ஆசனங்களை கடைபிடிப்பது வாழ்க்கைக்கு நல்லது. அதை இந்த இடத்துல சொல்லிக்கிறோம். அடுத்தது பிராணாயாமம். ரொம்ப ரொம்ப யோகத்தில் ரொம்ப முக்கியமான பகுதியே பிராணாயாமம் தான். ஏன்னா இந்த பிராண ஆற்றலை அதிகமாக நமக்கு பெற்று தருவது, நம்மிடம் இருந்து பிராண ஆற்றல் விரயமாகாமல் பாதுகாப்பது அப்படிங்கிறது பிராணாயாமத்தால தான் சாத்தியம். நம்ம சாப்பிட்றது, தண்ணி குடிக்கிறது, சுவாசிக்கிறது, ஓய்வு எடுக்கிறது, இது எல்லாமே பிராண ஆற்றலை பெறுவதற்காக தாங்க. சரிங்களா? பிராண ஆற்றலை சேகரிக்கிறதுக்காக தான். ஆனா பெரும்பாலும் பிராண ஆற்றல் இந்த ஒரு சரியான தூக்கம் இல்லை, ஓய்வு சரியா இல்லை, பிராண ஆற்றல் சரியா கிடைக்கிறது இல்லை. சரியான உணவு பழக்கம் இல்லை, பிராண ஆற்றல் சரியா கிடைக்கிறது இல்லை. தண்ணீர் சிறப்பானதாக முன்பு போல எல்லாம் கிடைக்கிறது இல்லைங்க, அதுலேயும் பிராண ஆற்றல் குறைஞ்சிருச்சு. காற்று கிடைக்குது, அதுல என்ன எப்படி வாழ்வோம் இல்லையா? ஆனா அதுவும் சுத்தமற்ற நிலைகளுக்கெல்லாம் போயிட்டு இருக்கு. நம்ம ஊர் பரவாயில்ல, டெல்லியில இருந்தா இதோட கொடுமை, அப்படி போயிட்டு இருக்கு. ஆக பிராணன் அப்படிங்கிற ஆற்றலை நிறைய விஷயங்கள் மூலமா பெற்றுக்கிட்டு தான் இருக்கும் நம்ம. ஆனா பிராணாயாமம் அதுக்கு மிகச்சிறந்த வழி, மிகச்சிறப்பான வழி பிராணாயாமம் தான்.
சரிங்களா? ஸோ பிராண ஆற்றலை மூச்சின் மூலமாக நாம வசப்படுத்தி தேகத்தில் தக்க வைத்து தேகத்தோட உறுப்புகளுக்கு அனுப்பக்கூடிய அந்த ப்ராசஸ், இது பிராணாயாமம் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த பிராணாயாமத்தை வைத்து நீங்க தெய்வீகத்தை பிடித்து விட முடியும். தெய்வீகத்தை பிடிப்பதற்கான முதல் சரடு அப்படின்னு கூட சொல்றாங்க. அது என்ன முதல் சரடு? இதுக்கு ஒரு கதை, அழகான கதை ஒன்று இருக்கிறது. என்னன்னா, ஒரு அரசன் தன்னுடைய மந்திரி மீது கோவப்பட்டார். மந்திரி தவறு செஞ்சிட்டாரா இல்லை அரசன் கர்வப்பட்டுட்டாரான்னு தெரியல. ஒரு பெரிய கலங்கரை விளக்கம் மாதிரியான ஒரு கோபுரம் மாதிரியான அமைப்பு, அதோட உச்சியில போய் அடைச்சிட்டார், சிறையில் அடைச்சிட்டார். உனக்கு இதுதான் தண்டனை அப்படின்னு சொல்லிட்டார். அது உச்சியிலிருந்து யாரும் தப்பிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல யாருமே பெருசா காவலாளிகள் கண்டுக்கல. அவருடைய மனைவி, அமைச்சருடைய மனைவி ரொம்ப புத்திசாலிங்க. அவங்க வர்றாங்க, வந்துட்டு கணவரே ஏதாவது உதவி வேணுமா அப்படிங்கிறாங்க. அப்போ அமைச்சர் ரொம்ப புத்திசாலி. அவர் என்ன சொல்றாருன்னா, நீ ஒரு தேன் பூச்சியை பிடித்துக்கொள், தேனி பிடிச்சிக்கோ, ஒரு கயிறு எடுத்துக்கோ, ஒரு சரடை எடுத்துக்கோ, ஒரு பட்டு நூல் எடுத்துக்கோ அப்படிங்கிறார். சரி அப்படின்னு, சரி என்ன செய்யணும் அப்படின்னா, அந்த தேனியோட மூக்கு பகுதி இருக்குல்ல, அந்த முனைப்பகுதியில் தேனை தடவிட்டு அதோட உடம்புல பட்டு சரடை கட்டிரு. அந்த பட்டு சரட்டோட அடுத்த முனையில சணல் கயிறோட முனையை கட்டிரு. அதோட அடுத்த முனையில கயிறு கட்டிரு, கொஞ்சம் நீளமா இருக்கட்டும். நீ என்ன பண்ண, அந்த கோபுரத்தை நோக்கி மேல இருக்கிற மாதிரி அந்த தேனியை வச்சு தேனை தடவி விட்டுரு அப்படிங்கிறார். இப்ப என்ன நடந்துச்சுன்னா, அந்த கோபுரத்துக்கு இப்படி கோபுரம் இருக்கு, இந்த கோபுரத்தோட இந்த பகுதியில வந்து அந்த தேனியை வைக்கிறாங்க, தேனியை சும்மா நிக்க வைக்கிறாங்க. அந்த முனைய தேனை தடவி வச்சு, தேன் வாசம் பக்கத்துல தான் இருக்குன்னு அந்த தேனி மேல போகுது. அந்த உடம்புல இருக்க சணல் கயிறு இப்படி மேல போகுது. மேலே போகும்போது அது அப்படி மேலே போயிட்டே இருக்கும்போது ஜன்னல் வழியாக பிடிச்சிட்டார், அந்த தேனியை பிடிச்சிட்டார். தேனியை மட்டும் பறக்க விட்டுட்டு அந்த பட்டு நூலை பிடிச்சிக்கிட்டார். பட்டு நூல் ரொம்ப மெல்லிதாக இருக்கும் இல்லையா, ரொம்ப மெல்லிதாக இருக்கும் இல்லையா, அதனால அந்த தேனிக்கு அது சுமையாக தெரியல, அது மேலே கொண்டு வந்துருச்சு. அதை பிடிச்சிட்டார், அதை பிடிச்சி மேலே இழுக்கிறார். அது அடுத்த முனையில் என்ன இருக்கு, சணல் இருக்கு, அதை பிடிச்சி மேலே இழுத்துட்டார். அது அடுத்த முனையில் என்ன இருக்கு, கயிறு இருக்கு, கயிறை பிடிச்சி மேலே இழுத்து கம்பியில் கட்டிட்டாரு. அப்படியே ஒரு ஓட்ட வழியாக தப்பிச்சு கீழே இறங்கி வந்துட்டார். மனிதன் இந்த உலக பந்தம், கர்ம பந்தத்திலிருந்து விடுபடுவதற்கு தெய்வத்தை பிடிக்கணும். சரிங்களா? தெய்வத்தை பிடிக்கணும், பரமாத்மாவை பிடிக்கணும், தன்னுடைய உள்முக ஞானத்தை பிடிக்கணும். அதுக்கு வழி என்னன்னா, முதல் வழி அந்த பட்டு நூலை பிடிக்கணும். அந்த பட்டு நூல் ரொம்ப மென்மையானது. அந்த மென்மையான பட்டு நூலை வசப்படுத்தணும். அந்த பட்டு நூல் என்ன தெரியுமா? அதுதான் நம்முடைய சுவாசம். நம்முடைய சுவாசத்தை வசப்படுத்துவதன் மூலமாக, பிராணாயாமத்தை சிரத்தையாக செய்வதன் மூலமாக உங்கள் தேகத்துல மிகப்பெரிய மாற்றங்களை உங்களால் உணர முடியும். குறிப்பா அந்தர்ஜோதி தியானம் பண்றவங்களுக்கு தெரியும். நீங்க அந்த 2 பிராணாயாமம் பண்ணும்போது உங்களுக்குள்ள ஒரு பிராண ஆற்றலுடைய ப்ராசஸ் நீங்க உணர்வீங்க, தெய்வீக ஆற்றலை உணர்வீங்க இல்லையா? இதை நீங்க தொடர்ச்சியா பண்ணும்போது நீங்க நிறைய மாற்றங்களை உணர்வீங்க. அதை காட்டிலும் யோக சக்தி அபியாசத்துல, நம்முடைய யோக சக்தி அபியாசத்துல கொடுக்கக்கூடிய சித்த பிராணாயாமத்தை கடைபிடிச்சிங்கன்னா முதல் நாளே நீங்க அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவீங்க, மிகப்பெரிய ஆற்றலை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவீங்க. பிராண விருத்தின்னு சொல்லுவாங்க. உங்க தேகத்துல பிராண விருத்தி அதிகரிக்கிறதும், உடம்புல இருக்க நோய் நொடிகள்லாம் கிளியர் ஆகி பறந்து போறதை கூட நீங்க பார்ப்பீங்க. அதாவது நோய் நொடி பறந்து போறதை சொல்றேன் நான், சரிங்களா? ஸோ ரொம்ப பவர்ஃபுல்லானது. நாம கொடுக்கக்கூடிய சித்த பிராணாயாமங்கிறது ரொம்ப பவர்ஃபுல்லானது. அதன் மூலமாக நீங்கள் தெய்வீகத்தை வசப்படுத்த முடியும். இது பிராணாயாமத்தினுடைய மிகப்பெரிய சூட்சுமம். அடுத்த கட்டமா தாரணை அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பரவி இருப்பதை ஒருமுகப்படுத்துறது அப்படிங்கிறது அர்த்தம். தாரணைங்கிறதே ஒருமுகப்படுத்துவது அப்படிங்கிறது அர்த்தம். அதாவது எண்ணங்களை குவிப்பது தாரணை. கான்சென்ட்ரேஷன் அப்படின்னு சொல்றோம்ல, அது தியானம் கிடையாது. மெடிடேஷன் வேற, கான்சென்ட்ரேஷன் என்பது வேற. கான்சென்ட்ரேஷன் அப்படிங்கிறது தாரணை, மெடிடேஷன் அப்படிங்கிறது தியானம். கான்சென்ட்ரேஷன் மூலமாக மெடிடேஷன் நடக்குது. நான் புரியுதா? மனம் ஒருமுகப்படுவது தாரணை, அந்த ஒருமுகப்பட்டதிலேயே லயமாகி விடுவது, லயித்து விடுவது தியானம். அந்த லயமானதும் இல்லை நானும் இல்லை அப்படிங்கிற நிலைக்கு போகும்போது சமாதி. சமாதி நிலையை நிச்சயமா நம்மளால வர்ணிக்க முடியாது, அதை நம்ம எதுவும் பேச முடியாது. ஆனா கொஞ்சம் கான்சென்ட்ரேஷனை பேசலாம், கொஞ்சம் மெடிடேஷனை பேசலாம். நம்மளால ஓரளவு அதை நம்ம வந்து ஒரு கொஞ்சமாச்சும் ஒரு டேஸ்ட் நமக்கு தெரியும் அப்படிங்கன்னா நம்ம பேசலாம்னு வச்சுங்களேன். புரியும், மக்கள் மத்தியில் பேசும்போது அந்த டேஸ்ட் மக்களுக்கு புரியுங்கனால அதை பற்றி நம்மளால பேச முடியும். இந்த தாரணை அப்படிங்கிறத மேம்படுத்துறதுக்காக திராடட் போன்ற பயிற்சிகள்லாம் இருக்கு. குறிப்பா ஹிப்னாட்டிசத்துல தியானம் பண்ண சொல்றது இல்ல. முதல்ல தியானம்லாம் அவங்க பண்ண சொல்லலை. ஹிப்னாட்டிசம் கற்றுக் கொடுக்குறவங்க
தாரணையை தான் கற்றுக் கொடுக்குறாங்க. புரியுங்களா? அவங்க என்ன பண்றாங்க, ஒரு புள்ளியை வச்சு அதை குவிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அது தியானம் கிடையாது. நீங்க ஒரு புள்ளியை பாயிண்ட் அப்படி பார்த்துக்கிட்டே இருக்கீங்க, அந்த புள்ளியில உங்க மனசை குவிக்கிறீங்க, அது தியானத்துக்கு அழைச்சிட்டு போவோம். அது நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனா நீங்க பண்றது தாரணை. புரியுங்களா? முதல்ல நீங்க எண்ணம் அலைபாய்கின்ற எண்ணத்தை ஒருமுகப்படுத்த நினைக்கிறீங்க, அது தாரணை, அது தியானத்துக்கு அழைச்சிட்டு போகுது. தாரணைக்கு இன்னொரு யோகத்துல இன்னொரு ஆழமான இன்னொரு அர்த்தம் இருக்கிறது. அது ரொம்ப முக்கியமானது. அது என்னன்னா, நம்முடைய இந்திரிய சக்தி இருக்குல்ல, இந்திரிய சக்தினா ஆணுக்கு அது சுக்குலம் அப்படின்னு சொல்லுவாங்க, சுக்கிலம். பெண்ணுக்கு அது சுரோனிதம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் மனித சந்ததி விருத்தி செய்வதற்கு இறைவன் கொடுத்த சக்தி, உயிர் சக்தி. ஓகேவா? முதுகு தொண்டோட அடிப்பகுதியில் இருக்கக்கூடிய சக்தி. சொல்லப்போனா குண்டலினி வாசம் செய்யக்கூடிய இடத்தோட அம்சம் அங்கதான் இருக்கு. இந்த சுக்கிலத்தை, சுரோனிதத்தை தேவையில்லாம விரயம் செய்யாமல் இருப்பது தாரணை. அந்த தாரணை அப்படிங்கிறது என்னன்னா, நீங்க விரயம் பண்ணக்கூடாது. எந்த விரயம் பண்ணாம வச்சிருக்கீங்களோ அது சக்தி. உதாரணத்துக்கு ஐயப்ப பக்தர்கள் 48 நாளைக்கு என்ன பண்ணுவாங்க, அவங்க தாம்பத்தியம் மாதிரியான விஷயங்களில் ஈடுபட மாட்டாங்க. ஏன்னா அவங்க தாரணையில் இருக்க முயற்சி பண்றாங்க. அந்த தாரணை தான் என்ன பண்ணணும்னா தியானத்துக்கு அழைச்சிட்டு போகும். அந்த தியானம் தான் தெய்வ தரிசனங்களை கொடுக்கும். நம்ம சும்மா அதை கடைபிடிக்கல, சும்மாலாம் அதை நம்ம கடைபிடிக்கவில்லை. ஓகே. ஸோ சொல்லப்போனால் ஐயப்ப பக்தர்கள் போன்றவங்க, மாலை போன்றவங்களாம் கடைபிடிக்கிறது என்னன்னா, அதுக்கு பேர் விந்து தாரணை என்று அர்த்தம். இழக்காமல் இருப்பது அப்படிங்கிறது. இது ஆன்மீகத்தில் ரொம்ப முக்கியமானது. குறிப்பாக இல்லறத்தில் இருக்கிறவங்களுக்கு சொல்லப்படக்கூடிய விஷயம்னா, ஒரு பயிற்சியில் ஒரு 48 நாள் மட்டும் அந்த விந்து தாரணையில் இருந்து பாருங்க அப்படின்னு சொல்லப்படும். ஏன்னா அப்போ என்ன ஆகும்னா, அவங்களுடைய அந்த இந்திரிய சக்தியே அதிகரித்து விடும், தெய்வீகமானதாகவும் மாறிவிடும். ஓகேங்களா? குறிப்பாக இந்த இந்திரிய சக்தியை சக்தி வாய்ந்ததை மாற்றுறதுக்காகத்தான் சித்த பெருமக்கள் ரசமணி போன்ற விஷயத்தை கொடுப்பாங்க. ரசமணி நம்ம யோகத்திலேயே ரசமணி இருக்கு. நம்ம ரொம்ப ரேராக கொடுக்குறோம், ரொம்ப தேர்ந்தெடுக்கப்பட்டவங்களுக்கு மட்டும் ரசமணி கொடுக்குறோம்னு வச்சுங்களேன். ஏன்னா ரசமணி அப்படிங்கிறது அது பார்த்தீங்கன்னா இந்திரியத்தை கட்டுறது மாத்திரம் இல்லை, உங்களுக்கு சுபிட்சத்தையும் கொடுக்கும், நெகட்டிவ் எனர்ஜிலேருந்து பாதுகாப்பு கொடுக்கும். உங்களை தேகத்துக்குள்ளார அது கரைஞ்சி, அந்த ரசமணி மெல்ல மெல்ல கரைஞ்சி உங்கள் தேக ஆரோக்கியத்தையும் அதிகரிக்கும். அதுதான் காயக்கல்ப சக்திக்கு முதல் படி. நீங்கள் ரசமணி அணிஞ்சிட்டு நம்மளுடைய யோக சக்தி பயிற்சியை நீங்கள் தொடர்ச்சியாக கடைபிடிச்சு வந்தீங்கன்னா கண்டிப்பாக வித்தியாசத்தை உணர முடியும். நீங்கள் வித்தியாசம், யோக வாழ்க்கையில் பெரிய வித்தியாசத்தையும் தியான வாழ்க்கையில் ஒரு பெரிய வித்தியாசத்தை உணரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா யோக சக்தியே போதும் தான், நான் இல்லைன்னு சொல்கிறேன். கூடுதலாக நான் சீக்கிரமாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும், யோகத்தில் ஒரு நிலை அடையணும்னா அதுக்கு தான் சித்த பெருமக்கள் ரசமணின்னு ஒரு விஷயத்தையே கண்டுபிடிச்சாங்க. அதை தாண்டி யோகத்தில் பரியங்க யோகம்னு ஒன்று இருக்குது. அது என்னன்னு நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்துக்குங்க. ஓகே, சர்ச் பண்ணி பார்த்துங்க. அந்த மாதிரியான யோகத்தை கடைபிடிக்கணும் அப்படின்னு சொன்னால் அது இல்லறத்தில் இருந்தபடியே சிறப்பாக கடைபிடிக்கக்கூடிய யோகம் தான். அந்த யோகத்தை கடைபிடிக்கணும் அப்படின்னா அதுக்கு நம்முடைய இந்திரிய கட்டுப்பாடு ரொம்ப முக்கியம், தாரணா சக்தி ரொம்ப முக்கியம். அதுக்கு ரசமணி உதவும். சரி, தாரணை பொதுவாக நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன். அதன் பிறகு தான் தியானம் வருது. ஒன்றை தொடர்ச்சியாக சிந்திப்பது தியானம். நீங்கள் ஒன்றில் ஒருமுகப்பட்டீங்க, தாரணை, அதிலேயே நிலைச்சு லயமாவது, லயிப்பது, அதுதான் தியானம். இந்த தியானத்தின் போது தான், அது முழுமையாக ஒரு குருமுகமாக நீங்கள் பெறக்கூடிய அந்த தியானத்தின் போது தான் நீங்கள் தெய்வீகத்தை தொட்டுட்டு வரீங்க, பரமாத்மாவை தொட்டுட்டு வரீங்க. அந்த தியானம் சமாதியாக மாறுகின்ற பொழுது நீங்கள் தெய்வத்தோடு இரண்டரை கலந்து வர்றீங்க. விகல்ப சமாதி, நிர்விகல்ப சமாதின்னு பல நிலைகள் அதில் இருக்குன்னு வச்சுங்களேன். சமாதியில் பல நிலைகள் இருக்கிறது. இதை தான் அஷ்டாங்க யோகம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நாம் பிராணாயாமத்தை கொடுக்குறோம், யோக சக்தி பயிற்சியில் பிராணாயாமத்தை கொடுக்குறோம், தியானத்தை கொடுக்குறோம். மற்ற விஷயங்களை குருவோட பொறுப்பை ஒப்படைச்சிடறோம். குரு பார்த்துக்கிறார், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு பொறுப்பேற்றுக்கிறார். ஒரு காலகட்டத்தில் அப்படிலாம் கொடுக்க மாட்டாங்க. யமம் நியமம், நீங்கள் ஆசிரமத்திலேருந்து ஒரு 3 வருஷம் 5 வருஷம்லாம் சர்வீஸ் பண்ணணும். விறகு வெட்ட சொன்னால் விறகு வெட்டணும், சகிப்புத்தன்மையை பார்ப்பாங்க, கோவப்படுறீங்களான்னு பார்ப்பாங்க, ஒழுக்கமாக இருக்கீங்களா பார்ப்பாங்க, பல விஷயங்களை பார்த்து தான் தரப்படுது. ஆனால் இந்த காலகட்டம் அப்படி இல்லை, அதுக்கு மக்களும் தயாராக இல்லை. அதனால என்ன பண்ணுறோம், தியானத்தையும் பிராணாயாமத்தையும் கொடுத்து உங்களுடைய வாழ்க்கையை சீரமைக்கின்ற விஷயத்தை அந்த தியானத்துக்கு வழியாகவே பண்ணுறோம். ஒரு காலகட்டத்தில் வாழ்க்கையை நீங்கள் சரியாக கடைபிடிச்சா மட்டும் தான் தியானம் பண்ண முடியும். எனக்கு சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? ஒரு காலகட்டத்தில் நீங்கள் வாழ்க்கையை சரியாக வாழ்ந்தாதான் தியானத்துக்கு தகுதியான நபர். ஏன்னா தியானம்ங்கிறது தெய்வத்தை அடைவதற்கான பாதை. ஆனால் இன்னைக்கு தியானம் எதுக்காக சேர்றோம், அவன் என் பையன் சிகரெட் பிடிச்சிக்கிட்டே இருக்கான், விட முடியல, சரி தியான கிளாஸ் ஜாயின் பண்ணுங்க. புரியுதுங்களா? ஆக இது ஒரு மெடிசனாகவும் நம்ம பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். மெடிடேஷனை ஒரு மெடிசனாகவும் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். இறைவனும் அனுமதிக்கிறார். சரி,
தியானத்தின் மூலமா அவங்க ஒழுக்கமான வாழ்க்கை வாழட்டும். ஒழுக்கமான வாழ்க்கை வாழ்ந்தவர்களுக்கு தியானம் என்பது போய் தியானத்தை வாழ்க்கைக்குள் கொண்டு வந்து ஒழுக்கத்தை பராமரிப்பது, ஒழுக்கத்தை பெறுவது அப்படிங்கிற நிலைக்கு வந்துட்டோம். ஆக காலமும் இதற்கு அனுமதிக்கிறது. ஆகவே அன்பர்களே, நீங்க உங்களுடைய வாழ்க்கையை தியானத்தின் மூலமாக மேம்படுத்திக் கொள்கின்ற பொழுது, ராஜயோகத்தின் மூலமாக மேம்படுத்திக் கொள்கின்ற பொழுது, யோக சக்தியின் மூலமாக மேம்படுத்திக் கொள்கின்ற பொழுது நீங்களே தெய்வமாக மாறுகிறீர்கள். அதுவே அத்வைத சித்தாந்தம். நீங்களே தெய்வம், நீயே தெய்வம் என்று உணருங்கள். பொழுது புலர்ந்தது யாம் செய்த தவத்தால் அப்படின்னு பாரதி சொல்ற. ஒரு நாளை உம்முடைய தவபலத்தால் ஆரம்பியுங்கள். ஒரு நாளை நீங்கள் உருவாக்குங்கள். உங்களுடைய அதிகாலையை உங்களுக்கு சொந்தமானதாக மாற்றுங்கள். சார், என்னுடைய நாள் முதலாளிக்கு சொந்தம், என்னுடைய நாள் மேனேஜருக்கு சொந்தம், என்னுடைய நாள் கடன்காரனுக்கு சொந்தம். அப்படி அல்ல. உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வாழுங்கள். அதுக்கு தியானம் கை கொடுக்கும். அந்த தியானத்தையே நாம் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறோம். இந்த தியான பாதைக்கு நீங்கள் தயாராக இருந்தால் வழி நடத்துவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். உங்க வாழ்க்கையை ஒரு ராஜரிஷி வாழ்க்கையாக, வெளி உலகத்தில் வெற்றியாளராக்கணும், உள்ள உலகத்தில் வெற்றியாளராக்கணும், மிகச்சிறந்த தந்தையாக, மிகச்சிறந்த கணவராக, மிகச்சிறந்த மகனாக, மிகச்சிறந்த பேரனாக, மிகச்சிறந்த குடிமகனாக இந்த சமுதாயத்தில், மிகச்சிறந்த தலைவனாக நீங்கள் வேலை பார்க்கும் இடத்துல, மிகச்சிறந்த மனிதராக இந்த பூலோகத்தில் உங்களை உருவாக்குகின்ற, உருமாற்றுகின்ற அந்த ரசவாதமே நாம் தரக்கூடிய யோக சக்தி அபியாசம். இதை ஒருவன் முழுமையாக சரியாக காலை மாலை சரியாக கடைபிடித்து வந்தான் என்று சொன்னால் அவன் நிச்சயமாக மேலான நிலையை அடைவதை எந்த சக்தியாலும் தடுக்க முடியாது. அவன் விதியே தவறா இருக்கட்டும் சார், பிரம்மத்தினுடைய எழுத்து பிரம்ம லிபியே தவறாக இருக்கட்டும், அந்த லிபியை மாற்றி எழுவது குருவோட கரங்கள். ஓ அப்படியா, இதோ நான் எழுதுறேன், உன் விதியை புதுசா திருத்தி, அதுதான் குரு கத்தாரட்டி. குரு சாட்சாத் பரபிரம்மம் அப்படின்னு ஏன் சொல்றாங்கன்னா, குருவால் மாத்திரமே உங்க தலையெழுத்தை மாற்றி எழுத முடியும். உங்க வாழ்க்கையில எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் ஒரு குருவால் மாற்றி அமைக்க முடியும். சார், இன்னைக்கு நான் வர்றேன், நாளைக்கு நான் கோடீஸ்வரன் ஆய முடியுமா அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நான் பேசுனதும் தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு அர்த்தம். அந்த அர்த்தத்தில் அல்ல. புரியுங்களா? இந்த தீட்சை உங்களுக்குள்ள செயல்பட ஆரம்பிக்கும். சுவாமி குரு கொடுக்கக்கூடிய அந்த ஆற்றல் உங்களுக்குள்ள செயல்பட்டு உங்க வாழ்க்கையை திருத்தி அமைக்கும்னு சொல்ல வர்றேன். பகவான் குரு ஓம்கார்நாதர் சொன்ன வார்த்தையை நான் உங்களுக்கு சொல்றேன். யோக பாதையில் இருக்கிறவங்களுக்கு இந்த வார்த்தை ஒரு வேதம் மாதிரி. நல்லது நினைச்சா நல்லது நடக்கும், ஆனா அந்த நல்லதை நிறைவேற்றி கொடுக்க எனக்கு கொஞ்சம் நேரம் கொடுங்கிறார். புரியுங்களா? நீங்க யோக பாதைகளை வந்துட்டீங்கன்னா ஈசன், சர்வேஸ்வரன், பரம்பொருள், இந்த இயற்கை, இந்த பிரபஞ்சம் என்ன வேணா சொல்லுங்க, உங்களுக்காக பணி செய்கிறார்கள். உங்கள் வாழ்க்கையை மாற்றுவதற்காக பணி செய்கிறாங்க. சமீபமாக பல பேர்கிட்ட பார்க்குறோம், பிரபஞ்சமே எனக்கு அதை கொடு இதை கொடு அப்படின்னு. இந்த பிரபஞ்சங்கிறது என்ன? பஞ்சபூதம் தானே. உங்களுக்குள்ள இந்த பஞ்சபூதம் இருக்கு, அங்கேயும் பஞ்சபூதம் இருக்கு. அந்த பஞ்சபூதத்துக்குள்ள தெய்வம் இருக்கு, உங்களுக்குள்ள தெய்வம் இருக்கு. அப்ப நீங்க பஞ்சபூதத்தோட மேலானவர். நீங்க பஞ்சபூதத்துக்கிட்ட போய் கெஞ்சிக்கிட்டு இருக்கீங்க. நீங்க மரியாதை கொடுங்க, கெஞ்ச வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்க உரிமையா கேட்கலாம். அலாவுதீன் பூதத்துக்கிட்ட போய் நீங்க கெஞ்சிக்கிட்டு இருப்பீங்களா, விளக்க தேய்க்கிறோம், வேலையை கொடுக்குறோம், அவ்வளவுதான். புரியுங்களா? அது மாதிரி உங்களுடைய கெப்பாசிட்டி அதிகரிச்சுங்க, உங்க யோக ஆற்றலை அதிகரிச்சுங்க. எண்ணியது எண்ணியாங்கு எய்தலாம். யோகத்தால் எண்ணியது எண்ணியாங்கு எய்தலாம். நீங்கள் செய்யக்கூடிய யோகத்தால் அந்த ஆற்றலைத்தான் நாம் கொடுக்கிறோம். அதனாலதான் அதுக்கு பேர் யோக சக்தி. யோக பயிற்சின்னு நம்ம சொல்லல, நாம கொடுக்கறது பயிற்சி கிடையாது, நாம கொடுக்கறது நேரடி ஆற்றல். பிரஜாபதி ரிஷியோகி அவர்கள் தன்னுடைய தவ ஆற்றலை எடுத்து உங்களுக்கு கொடுக்கிறார். அதுதான் யோக சக்தி. அப்போ உங்களுடைய கர்மத்தை அவர் வேற எடுக்கிறார், கடுமையான பல ஜென்மத்தோட கர்மத்தை எடுக்கிறார். அதனாலதான் கர்ம நிவர்த்தி பண்ணி அதை கிளியர் பண்றோம். ஆக அந்த சக்தியை நீங்க பெற்றீங்க, முதல் நாளே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிடுறீங்க. அதெல்லாம் முக்கியமானது. தீட்சை பெற்ற முதல் நாளே நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவீங்க, உங்களுடைய ஆற்றலை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க. இதுல காரிய சித்தி பவர் இருக்கு. காரிய சித்தி பவரை பயன்படுத்தி இந்த உலகத்தில் உங்களுக்கு உரிமையான விஷயங்களை பெற முடியும். ஏன் உரிமையானு சொல்றேன்னா, நான் அமெரிக்க ஜனாதிபதி ஆகணும்னு கேட்கக்கூடாது, அந்த அர்த்தத்தில் சொல்றேன். புரியுங்களா? உங்களுக்குன்னு தெரியும், உங்களுக்கு தெரியும். எப்போதுமே உங்களை குறைச்சி மதிப்பிடக்கூடாது, பேராசையாகவும் வச்சுக்கூடாது. உங்கள் லட்சியம்னு ஒன்று இருக்கும், அந்த லட்சியத்தை அடையாமல் செத்து போயிடவும் கூடாது. புரிஞ்சுங்க? இல்லைன்னா நிராசை தான் மிஞ்சும் மனசில். சார், என் கனவை என் குழந்தை வந்து நிறைவேற்றுவான் சார். எத்தனை காலம் அந்த டைலாக், என் கனவை என் குழந்தை. அப்போ அந்த பையனுக்கு கனவு இருக்காதா? ஏன் உங்க கனவை உங்க பிள்ளைகளுக்கு திரிக்கிறீங்க? அப்போ உங்களுக்கு அந்த கெப்பாசிட்டி இல்லை அப்படின்னு ஆயிருதா? முதல்ல உங்க கனவை நீங்க நிறைவேற்ற பாருங்க. எத்தனை வயசான என்ன,
உங்க விருப்பத்தை நிறைவேற்ற பாருங்க. உங்களுக்கு ஆற்றல் இருக்கு, உங்க மனம் சக்தி பெற்றதுதான். இந்த மனதால் பிரபஞ்ச மனதை இயக்கக்கூடிய சூட்சுமத்தை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்களும் சாதிக்க முடியும். சாதனை படைப்பதற்காக பிறந்தவர்கள் தான் நீங்கள். அதனால தான் சாதகர்கள் அப்படின்னு பேர். உங்களுக்கு பயிற்சி எடுத்து உங்களுக்கு சொல்கிறேன். இந்த சாதகர் பாதைக்கு வரணும்னு நினைக்கக்கூடிய புதிய அன்பர்களுக்கு நாங்கள் வரவேற்பு கொடுக்குறோம். யூடியூப் தளத்தில் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா தாராளமாக எங்களுடைய டிஸ்கிரிப்ஷன் அல்லது ஃபஸ்ட் கமெண்டில் எங்களுடைய நம்பர்ஸ் கிடைக்கும், அல்லது எங்களுடைய மற்ற வீடியோஸில் பார்த்தீங்கன்னா நம்பர்ஸ் கிடைக்கும். எங்களை தாராளமாக அணுகுங்க. இந்த பாதை கிருஷ்ணமாய தந்திர பாதை உங்களை வழிநடத்தி உங்கள் வாழ்க்கையில் மாபெரும் மாற்றத்தை தருவதற்கு எப்போதும் சித்தமாக இருக்கிறது. குருவின் தனிப்பெரும் கருணை உங்களை புதிய மனிதராய் உருவாக்கும். மிக்க நன்றி. இவ்வளோ நேரம் செவிமடுத்தமைக்கு மிக்க நன்றி. உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யுங்க. ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தாலும் கமெண்ட் பதிவில் பதிவு பண்ணுங்கள். அதை பற்றிய சந்தேக நிவர்த்திக்கான வீடியோக்களையும் நாம் வெளியேற்றோம். சரிங்களா? நன்றி. குருவே சரணம். வணக்கம். வயநமசி.